ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம 1 கிலோ மட்டன் தம் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டி எடுத்து 300 ml ஆயில், 50 ml நெய் விட்டுக்கலாம். ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். மல்லி, புதினா சேர்த்திக்கலாம். நல்லா அதை வணக்கிக்கலாம். அது வணங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கணும். அதை நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினோடனே 1/2 kg மட்டனை வேக வச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு குக்கரில் விட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்திக்கலாம். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1/2 கிலோ மட்டன் போடுறோம் நாங்கள். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதை நல்லா வணக்கிக்கலாம். அது வணங்கினோடனையும் 300 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது பட்டை கிராம் தூள் சேர்த்தி அதை அது கூட சேர்த்திக்கலாம். அது நல்லா வணங்கினோடனையும் 1/4 கிலோ தக்காளி அடித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ அதில் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நாங்கள் அடுப்பில் வச்சங்காட்டி கிளறிட்டே இருக்கோம். கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தயிர் 10 ரூபா பேக்கெட் தயிர் ஒரு பேக்கெட் சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வணக்கிக்கங்க. அது வணங்கினவனையும் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரட்டும். நம்ம விட்ட ஆயிலும் நெய்யும் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அது வந்தவனையும் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். 1 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் போதும். அதை நல்லா வணக்கிக்கலாம். அது நல்லா வணங்கினோனையும் நம்ம 1 கிலோ அரிசி எடுத்த பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தவனையும் நம்ம கழுகி வச்சுருக்கிற 1 கிலோ பிரியாணி அரிசி சேர்த்திக்கலாம். நாங்கள் சீரக சம்பா எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். அரிசி போட்டு அதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மெதுவாக கறி உடையாமல். பார்த்திங்கன்னா கறியெல்லாம் நல்லா வெந்து நல்லா மசாலா பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். நல்லா கொதி வந்திருக்கும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டே வருது. சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கிளறிட்டு மறுபடியும் மூடி திறந்து கிளறி விட்டுக்கலாம். மெதுவாக லைட்டாக கிளறுங்க, கறி உடையாமல். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறியை வேக வச்சு போட்டிருக்கோம், அதனால். இப்போ மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணோம்னா சாப்பாடும் தண்ணியும் ஃபுல்லுமே இஞ்சி இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு இந்த அளவுக்கு ஆனோனையும்
நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்து கிளறுங்க. அதில் நம்ம வச்சுருக்க மல்லி புதினா போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் நல்லா கிளறிடலாம். மல்லி புதினா எல்லா பக்கமும். ஒரு சின்ன ஆனியன் கூடையே சேர்த்திக்கலாம். ஒரு நல்லா கிளறினோனையும் ஒரு 5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு மூடி வச்சிடலாம். தம் போட்டுடலாம். இப்போது மேலேயும் நெருப்பு போட்டு கீழேயும் நெருப்பு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம் போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும். 10 நிமிஷம் போட்டால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுட சுட மட்டன் தம் பிரியாணி ரெடி. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கறி பிரியாணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சுட சுட மட்டன் பிரியாணி, சுட சுட மட்டன் கிரேவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். தேங்க்யூ.